பெரம்பூர் மக்களுக்கு சிஎம் விஜய் அவர்கள் தொடங்கி வைத்த பிரத்யேக செயலி பயன்பாட்டிற்கு வந்தது. tvkcm.com மூலம் சேவை தளத்தை மக்கள் தொடர்பு கொள்ளலாம். 9498500444 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமும் பெரம்பூர் மக்கள் புகார் தெரிவிக்கலாம். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்காக டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு. ஒப்பந்ததாரர்கள் ரூபாய் 5725 செலுத்தி ஆகஸ்ட் 18ஆம் தேதி காலை 11 மணிக்குள் விண்ணப்பிக்கலாம். கூடுதல் விவரங்களை www.tntenders.government.in மற்றும் www.tnmsc.tn.gov.in என்ற முகவரியில் பெறலாம் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தளபதி விஜயோடைய நண்பரான சின்னத்திரை நடிகர் சஞ்சீவ் அவர்கள் சமீபத்தில் ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்காரு. அதாவது நம்ம சிஎம் விஜய் எப்போவுமே அது ஆக்டிங் கெரியரில் இருக்கக்குள்ளேயும் சரி, முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமும் சரி, இப்போ வரைக்குமே கடைப்பிடிக்கிற ஒன்று 5:30 கிட்டலாம் எழுந்திரிச்சிருவார். ஸோ 5:45க்குள்ளே அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கரெக்டாக 6 to 7 அவருக்கான ஒரு நேரம், அவர் ஒர்க் அவுட் பண்ணுறது எல்லாமே அந்த ஒரு 6 to 7 தான். 7 to 8 அவர் கிளம்புறதுக்காக வச்சுருப்பார் அந்த ஒரு டைமை. 8 மணிக்கெலாம் கீழே இறங்கி பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு 8:15க்கெலாம் வெளியில் கிளம்பி வந்துடுறாரு இப்போது அந்த ஒரு ஆஃபீஸ்க்கு. இல்லை மெயின் அந்த ஒரு கோட்டைக்கு போகணும் அப்படின்னாலுமே 9:15க்கெலாம் கரெக்டாக என் வீட்டை க்ராஸ் பண்ணி தான் அந்த கார் தினமுமே போகும். ஸோ இப்போ வரைக்குமே ரொட்டீனாக கடைப்பிடிக்கிற ஒரு விஷயம் இது. விஜய்கிட்ட அதாவது நம்ம முதலமைச்சர் விஜய்கிட்ட இந்த ஒரு டிசிப்ளினை நம்ம எல்லாருமே நல்லாவே கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி பகிர்ந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லை, அவர் காலேஜ் டேஸில் நடந்த ஒரு விஷயத்தையுமே பகிர்ந்துக்கிட்டார். அதாவது சஞ்சீவ், நம்ம முதல்வர் விஜய், ஸ்ரீநாத் இவங்க எல்லாம் ஒரு நெருங்கிய நண்பர்கள் இல்லையா? இவங்க 3 பேருமே விஸ்காம் படிச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். அண்ட் மற்ற நண்பர்கள் ராம்குமார், மனோஜ் இவங்கெல்லாம் பிகாம் படிச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். ஃபஸ்ட் அவர் ஃப்ரீ அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே 5 பேருமே நாங்கள் 5 பேருமே கார் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே வெளியில் ரவுண்டு நாங்கள் பாட்டுக்கு அப்படியே கிளம்பிடுவோம். எப்போவுமே முதல்வர் விஜய் இருக்கார் இல்லையா, அவர் தான் என்ன வீட்டில் எடுத்து அப்படியே பிக்கப் பண்ணிக்கிட்டு அப்படியே போவார். ஸோ அந்தளவுக்கு நாங்கள் எல்லா லூட்டியும் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரியும் பகிர்ந்துக்கிட்டார். இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தனது சொந்த தொகுதியான பெரம்பூர் பகுதிக்கு வருகை தரும் நிலையில் அங்கு வரவேற்பு பேனர்கள் வைக்கப்படலை. இது பொதுமக்களிடையே ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. பிகாஸ் இந்த மாதிரி காலத்தில் இந்த மாதிரி விளம்பர பலகை இல்லை பேனர்ஸ், இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட், இந்த மாதிரி பெருசாக அங்கே இங்கேன்னு வச்சு பொதுமக்களுக்கு நிறைய இடையூறு தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இப்போ நம்ம முதல்வர் விஜய் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு மாற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றதால பொதுமக்கள் கிட்ட இருந்து ஒரு நல்ல வரவேற்பு பெற்றுக்கிட்டு இருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆலோசனை செய்கிறாரு. நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள், துறை ரீதியான பணிகள் குறித்து ஆலோசனை நடத்துகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் தெரிய வந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. பெரம்பூர் மக்கள் நேரடியாக தங்கள் குறைகளை சிஎம் விஜய் அவர்களுக்கு அனுப்பும் வகையில் பிரத்யேக செயலி துவக்கமாயிருக்கு. முதல்வரே நேரடியாக புகார்களை பார்க்கும் வகையில் டேஷ்போர்டு உருவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. இதற்காக எம்எல்ஏ அலுவலகத்தில் மொத்தம் 5 பேர் 2 ஷிஃப்ட் முறையில் பணி அமர்த்தப்பட்டு உள்ளனர். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க.
முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்று சென்னை மாநில கல்லூரி அரங்கில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் 751 உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் 1393 சுகாதார ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார். ரூபாய் 139.47 கோடி மதிப்பீட்டில் மருத்துவ கட்டடங்களை திறந்து வைத்து நவீன உபகரணங்களின் பயன்பாட்டினை தொடங்கி வைத்து நலம் TN இணையதளத்தினையும் துவங்கி வைக்க உள்ளார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. சென்னை பெரம்பூர் தொகுதியில் நடத்தப்பட்ட திடீர் ஆய்வில் 12 மின் திருட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதனால் ஏற்பட்ட இழப்புக்காக ரூபாய் 12.45 லட்சம் இழப்பீடு நுகர்வோரிடம் வசூலிக்கப்பட்டது. மேலும் குற்றத்தை ஒப்புக்கொண்ட நுகர்வோர்கள் 78,000 சமரச தொகை செலுத்தியதால் போலீசில் அவர்கள் மீது புகார் பதிவு செய்யப்படவில்லை அப்படின்ற செய்தி தான் கிடைச்சிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சமீபத்தில் ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்காரு. அதாவது சமூக ஊடகத்திற்கு பெரிதாக செலவு செய்ததில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கார். அவர் சொன்னதாவது, பேரறிஞர் அண்ணாவினுடைய அரசியலே ஜென்சி புரட்சி தான். அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர் போன்றோரின் அரசியலை இப்போதுள்ள தலைவர்கள் சரியாக படிக்கவில்லை. ஜென்சி சுத்தமான சிந்தனையை கொண்டவர்கள். ஜென்சி தான் சமூக ஊடகத்தில் 70% நரேட்டிவ் செட் செய்கிறார்கள். காசு மட்டும் வைத்துக்கொண்டு அதை செய்ய முடியாது. தாவேக சமூக ஊடகத்திற்கு பெரிதாக செலவு செய்வதில்லை. இயற்கையாக ஜென்சி உண்மை இருக்கும் பக்கம் நிற்பார்கள். நாங்கள் பிரச்சாரத்திற்கு செல்லும் போது எங்களிடம் வந்து நாங்கள் தான் சோஷியல் மீடியா வாரியர்ஸ் என்று சொல்வார்கள். அவர்கள் எல்லாம் எங்களிடம் காசு வாங்கியதில்லை. எம்ஜிஆருக்கு பிறகு ஜென்சியின் சக்தியை உள்வாங்கி அதற்கான முக்கியத்துவத்தை அளித்தது தாவேகாவும் எங்கள் தலைவரும் தான். இந்த தலைமுறைக்கு ஒன்றும் தெரியாது என்று புறக்கணித்தால் நீங்கள் ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. வியட்நாமில் படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் உடல்கள் இந்தியா கொண்டுவரப்பட்டன. முதல்வர் விஜய் உத்தரவின்படி சேலம் சரக காவல்துறை துணைத் தலைவர் சந்தோஷ் ஹடிமணி மற்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த பிற அதிகாரிகள் மும்பையில் உள்ளனர். மும்பை விமான நிலையம் மற்றும் விமான நிறுவன அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து உயிரிழந்த 10 பேரின் உடல்களை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்கின்றனர். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.